ஓகே ரைட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி ஒன், திஸ் இஸ் சரவணன், டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர். இன்னைக்கு டேட் வந்து ஜனவரி 25 சாட்டர்டே. நம்ம எவ்ரி சாட்டர்டே ஹவு டு ஸ்டார்ட் வெஸ்டேஜ் அப்படிங்கிற டாப்பிக்ல ட்ரைனிங் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ட்ரைனிங் வந்து லைவா நடக்குது. டாபிக் மட்டும் தான் எவ்ரி சாட்டர்டே சேம், பட் வந்து நம்ம லைவா தான் பேசுறோம். லைவா அப் டு டேட் கரண்ட்ல தான் நம்ம பேசுறோம். ஓகேங்களா? அதனால வந்து மீட்டிங்கை வந்து கடைசி வரைக்கும் முழுசா லிசன் பண்ணுங்க. இதுதான் பேசுவாங்க, இதுதான் பேச போறாங்க அப்படின்னு மட்டும் நினைச்சீங்கன்னா இந்த பிஸ்னஸ்ல வந்து நம்ம சக்ஸஸ் பண்றது கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் நீங்க ஏன் வரல, ரிசல்ட் என்னன்னு பார்த்து, அப்ப நம்ம இதெல்லாம் லிசன் பண்றதில்ல, கவனிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, திரும்ப வந்து அந்த தப்பெல்லாம் உணர்ந்து புரிஞ்சு திரும்ப பா பா லிசன் பண்ணி திரும்ப வந்து இது பண்றவங்களையும் நான் இங்க பார்க்குறேன். ஓகேங்களா? அதனால வந்து எதையுமே ரொம்ப அசால்ட்டா, ரொம்ப வந்து அலட்சியமா வந்து பார்க்காதீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் வெஸ்டேஜ்ல வந்து ரொம்ப ரொம்ப சின்சியரா, சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ணுங்க. அப்பதான் வந்து இதுல வந்து சீக்கிரமா சக்சஸ் பண்ண முடியும். இல்லைன்னா என்னன்னா டைம் எடுக்கும். ஏன்னா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு தப்பு பண்ணிக்கிட்டே அத வந்து தப்பு பண்றீங்க அப்படின்னா ரிசல்ட் வரதுக்கு டிலே ஆகும். அப்புறம் ஒரு கட்டத்துல வந்து அத நீ புரிஞ்சுக்கிறது, ஏன் ரிசல்ட் வர மாட்டேங்குதுன்னு அனலைஸ் பண்றது. ஓகே, நம்ம இதெல்லாம் தப்பு பண்றோம். மீட்டிங்கே கேட்கறதே இல்ல. மீட்டிங் நம்ம வந்து லிசன் பண்றதே இல்ல. நம்ம லீடர் பட் ஆனா நம்ம வந்து பில்டப் குடுத்துட்டு இருக்கோம், ஏமாத்திட்டு இருக்கோம். நம்மளே வந்து அப்படிங்கிறத உணர்ந்து அதுக்கப்புறமேட்டு ஓகே அத சரி பண்ணணும். நமக்கு ரிசல்ட் வர மாட்டேங்குதேன்னு சொல்லிட்டு ஏன்னா அது மாரிலாம் நான் இங்க பார்க்குறேன். அதனால தயவு செஞ்சு வந்து அந்த மாரிலாம் வந்து இருக்காம மீட்டிங்க தயவு செஞ்சு ரொம்ப வந்து சின்சியரா லிசன் பண்ணுங்க. என்ன சொல்றாங்க, பேசுறாங்கங்கிறத லிசன் பண்ணுங்க. அடுத்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்பப்ளிக் டே. அ ஜனவரி 26. அதனால வந்து ஆஸ் பெர் கவர்ன்மென்ட் ஆர்டர் வந்து அ பிசிக்கல் பில் எதுவுமே நாளைக்கு வந்து போடக்கூடாது. எந்த ஒரு ஸ்டோரும் வந்து பிசினஸ் ரிலேட்டடா ஓப்பனா இருக்காது. அதனால வெஸ்டேஜ்ல என்ன அப்டேட் அப்டின்னா, ஸ்டோரு, பிரான்ச்சஸ் எல்லாமே குளோஸ்டு. அ நம்ம வந்து பில் வந்து டைரக்ட்டா போயி ஆர்டர் போட முடியாது. பட் ஆன்லைன்ல போடலாம். அதாவது நல்லா கேட்டுக்கோங்க. ஆன்லைன்ல 24/7 ஆர்டர் போடலாம். நாளைக்கு நீங்க ஆர்டர் போடலாம் ஆன்லைன்ல. ஆப்ல ஆர்டர் போடலாம். வெஸ்டேஜோட ஆப்ல ஆர்டர் போடலாம். பிவி ஆட் ஆயிரும். ஆர்டர் விழுந்துரும். அடுத்து 1 ஆர் 2 டேஸ்ல உங்களுக்கு எப்ப கொரியர் வருமோ யூசுவலா அது மாரி கொரியர் வந்துரும். இப்ப நான் வந்து ஸ்டோருக்கு போய் நாளைக்கு வாங்கலாம்னு இருக்கேன். டிஎல்சிபிக்கு நியர்பை இருக்கு. அங்க போய் ஒரு காசு குடுத்து அப்படியே உடனே பொருள் எடுத்துட்டு வந்துரலாம்னு இருக்கேன். அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு வந்து பாசிபிள் இல்ல. நாளைக்கு ஒரு நாள் ரிப்பப்ளிக் டே அப்படிங்கிறதுனால. அப்ப அந்த மாரி நாளைக்கு பண்ணணும்னு நினைக்கிறவங்க எய்தர் வந்து ஆன்லைன் ஆர்டர் போடுங்க. இல்லைன்னா மண்டே பர்ச்சேஸ் பண்ற மாரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாளைக்கு வந்து அ அந்த ஸ்டோர் பில்லிங் வந்து அவைலபிள் இல்ல. கவர்ன்மென்ட் ஹாலிடே அப்படிங்கிறதுனால. ஏன்னா மத்த ஹாலிடேஸ்லாம் வந்து அவைலபிளா தான் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, டாப் பிரியாரிட்டி கவர்ன்மென்ட்டுக்கான அந்த வந்து ரிப்பப்ளிக் டே அந்த மாரி வந்து காந்தி ஜெயந்தி, இண்டிபெண்டன்ஸ் டே அந்த மாரி ஒ வருஷத்துல வந்து ஒரு 3 நாள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாரி வந்து ரூல்ஸ் இருக்கு. மத்த கவர்ன்மென்ட் ஹாலிடேஸ்லாம் கூட அவைலபிளா தான் இருக்கும். ஆனா அது வந்து அவங்கவங்க பிசினஸ் பொறுத்து. இது வந்து கம்பல்சரி நீங்க வந்து இது பண்ணணும். ஹாலிடே விடணுங்கிறது கவர்ன்மென்ட் ரூல்ஸ். ஓகேங்களா? அதுக்காக சொல்றேன். அதே மாரி அதுக்கேத்த மாரி ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. எல்லா ஹாலிடேவும் இப்படிதான் கிடையாது. அதுக்காக தான் நான் அதையும் டிஃபரன்ஸ் சொல்லிர்றேன். ஓகேங்களா? நாளைக்கு இந்த ரிப்பப்ளிக் டேக்கு வந்து அ கம்ப்ளீட் வந்து ஹாலிடே. பட் நம்ப வெஸ்டேஜ்ல நம்ப வேலையில எந்த ஹாலிடேவும் கிடையாது. ஓகேங்களா? நம்ப வந்து ட்ரெய்னிங் பண்ணுவோம். நீங்க எல்டிபி ப்ரமோட் பண்ணுங்க. ஐடி எடுங்க. நாளைக்கு உங்க லீடர்ஸ் கூட பேசுங்க. பிசினஸ பத்தி நல்லா லேர்ன் பண்ணுங்க. இன்னும் நமக்கு ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருப்பீங்க. ஓகேவா? ஒருத்தர் 50வது படிக்கட்டுல இருப்பாரு. ஒருத்தர் 100வது படிக்கட்டுல இருப்பாரு. ஒருத்தர் இப்பதான் ஃபர்ஸ்ட் படிக்கட்டு ஏர்றதுக்கே திணறிட்டு இருப்பாரு. ஒருத்தர் ஒ 10வது படிக்கட்டுல இருப்பாரு. ஓகே. அதனால அவங்கவங்க எந்த லெவல்ல இருக்கிறீங்களோ, அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுறதுக்கு ஓகே நீங்க வந்து இப்ப ஒரு ஸ்டார்ட் அப்ல இருக்கிறவங்க, அவங்க இன்னும் இந்த பிசினஸோட நெறைய குழப்பங்கள் இருக்கும். டவுட் இருக்கும். அத கிளாரிஃபை பண்ணுங்க. லீடர்ஸ் கூட பேசுங்க. ஏதாவது அவங்க வீடியோ குடுக்குறாங்கன்னா, அதெல்லாம் பாருங்க. அவங்க குடுத்திருக்க பைலட் பேட்ச் வீடியோ, அதர் ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டீங்களான்னு பாருங்க. அதெல்லாம் பாருங்க. நாளைக்கு டைம் அது அது மாரி யூஸ் பண்ணுங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. நான் இப்ப வந்து எல்லாமே வந்து பார்த்துட்டேன். இப்போ நான் வந்து ரெக்ரூட்மென்ட் பண்றதுக்கான முயற்சியில இருக்கேன். அப்ப நாளைக்கு நல்லா ரெக்ரூட்மென்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. லீடர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. அதே மாரி இந்த சண்டே வீக்லி டார்கெட் முடியுது. அப்போ வந்து இந்த வீக்ல எப்படி போச்சு அப்படின்னு உங்க லீடர் கூட சண்டே நான் யூசுவலா சொல்றேன். அந்த மாரி டிஸ்கஸ் பண்ணுங்க. ஓகே. அவரு அப்பாயின்ட்மென்ட் குடுக்குறாரு, குடுக்கல. அவரு உங்கள வந்து ஃபாலோ பண்றாரு போல. நீங்க உங்க ஸ்டேட்டஸ அவரு ஃபாலோ பண்ணி, அவர்ட்ட கால் கனெக்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம். இது மாரி வந்து ரிப்போர்ட்ட வந்து ஷேர் பண்ணுங்க. ஃபோன்ல பேசுங்க. ரிவ்யூ பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத அவர் கூட சொல்லுங்க. ரிவ்யூ பண்ணுங்க. அப்பதான் பெட்டரா பண்ண முடியும். அது மாரி வந்து டீம் உங்களுக்கு கீழ இருக்குது அப்படிங்கிறவங்கள, அவங்க கூட போய் நீங்க பேசுங்க. அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. உங்க டீம்ல இருக்கிறவங்கள்ல வீக்லி டார்கெட் எப்பா இந்த வாரத்துல இருந்தாவது, அடுத்த மண்டேல இருந்தாவது ஆரம்பி. அப்படின்னு நாளைக்கு போய் பேசுங்க. ஓகேங்களா?
யாரு வந்து பண்ணாம இருக்காங்களோ, யார்ட்ட என்ன பேசணுமோ அப்படிங்கிறத பாருங்க. அது மாரி வந்து நாளைக்கு சண்டே நாளைக்கு எல்லாருக்கும் ஹாலிடேங்க. எல்லாரும் வீட்ல தான் இருப்பாங்க. எந்த வேலை எங்கேயுமே எதுவுமே இல்ல. அப்ப அந்த நாள கரெக்ட்டா யூஸ் பண்ணுங்க. நம்ம நல்லா அந்த பிசினஸ்க்கு நம்ம புரொடக்டிவா பயன்படுத்திக்கலாம். சரி, ஓகே, ஃபைன். அதே மாரி இன்னும் யாராவது நியூ ஜாயினர்ஸ் இருக்கிறீங்க. இந்த மந்த்ல தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜான்வரில தான், இந்த நியூ இயர்ல தான், இந்த புது வருஷத்துல தான், இந்த மாசத்துல தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க, நீங்க உங்களோட செல்ஃப் பிவி, உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள், இப்போ ஒரு 100 பிவிக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு பாருங்க. 100 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு 3000 ரூ. 3500 அப்ராக்ஸிமேட்டா வரும். ஓகேங்களா? அது வந்து பர்ச்சேஸ் பண்ணி 100 பிவி அந்த கிளப்புக்குள்ள வந்துருங்க. 100 பிவி கன்சிஸ்டன்சி பண்றவங்களா மாறுங்க. பிசினஸ ஒரு கமிட்மென்ட்டோட எடுத்து பண்ணுங்க. ஒரு லைஃப்ல நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இத வந்து நம்ம வந்து எடுத்து பண்ணணும். நம்ம ட்ரை பண்ணணும். ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணணும். நம்ம லைஃப வந்து நம்ம வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு முயற்சி. அந்த மாரி வந்து ஒரு பாசிட்டிவா பார்த்து ஒரு லைஃப வந்து நல்லா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ஒரு எத்தன பேருக்குங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்? எத்தன பேர் வந்து இது உள்ள வராங்கன்னு நெனைக்கிறீங்க? ஓகேவா? கிடையாது. பட் நீங்க உள்ள வந்திருக்கிறீங்க. ஓகேங்களா? கடவுள் உங்களுக்கு வந்து இந்த மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய குடுத்து, புரிய வச்சு, இன்னைக்கு மீட்டிங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்க. அப்ப ஏதோ ஒரு 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 இது நடந்துட்டு இருக்குது உங்களுக்குள்ள. அந்த முயற்சிய வந்து முழுமையா ஆக்குங்க. ஓகேவா? நீங்க உங்க மனச வச்சு தடுத்துட்டு இருக்காதீங்க. நீங்க உங்களோட பர்ச்சேஸ கம்ப்ளீட் பண்ணுங்க. உங்களுக்கு கீழ வந்து அப்படியே வந்து ரெக்ரூட்மென்ட்ட வந்து அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்க. உங்களுக்கு கீழ சேர்றவங்கள ட்ரெய்னிங்க்கு வர வைக்கிறதுக்கு பாருங்க. அந்த ட்ரெய்னிங்கோட ஸ்ட்ரென்த்த வந்து அதிகப்படுத்துங்க. ஒவ்வொரு வாரமும் சண்டே முடியும்போது அந்த வீக் முடியுது. வீக்லி டார்கெட்ல அந்த வீக் முடியுது. ஓகேங்களா? மண்டே டூ சண்டே தான் ஒரு வீக். வீக்லி டார்கெட். போன வாரம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். புது ஷீட். அப்ப இந்த வீக் முடியுது. அப்ப வந்து அடுத்து இந்த போன வீக்ல எவ்வளோ இம்ப்ரூவ்மென்ட் இருந்தது? அட்டெண்டன்ஸ் போன வாரம் சண்டேங்கும்போது நம்மளோட அட்டெண்டன்ஸ் ஸ்டேட்டஸ் எவ்வளோ இருந்தது? போன வாரம் சண்டேல ஆவரேஜா எத்தன பேர் அட்டெண்ட் பண்ணாங்க? சாட்டர்டே, சண்டேல. இந்த வாரம் நேத்து எத்தன பேர் அட்டெண்ட் பண்ணாங்க? இன்னைக்கு எத்தன பேர் அட்டெண்ட் பண்ணாங்க? அப்படின்னு கம்பேர் பண்ணுங்க. போன வாரம் இருந்ததே தான் இந்த வாரம் இருக்கு. போன வாரம் இருந்தத விட இல்ல கம்மியாயிருச்சு. போன வாரம் இருந்தத விட நல்லா அதிகமாயிருக்கு. பரவால்ல. 10 பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த வாரம் இந்த இந்த நாள் போன வாரம் இந்த நாள்ல சண்டே, சாட்டர்டேல 10 பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த வாரம் 15 பேர் பார்க்குறாங்க. சூப்பர். அடுத்த வாரத்துக்குள்ள சண்டேக்குள்ள 20 பேர் பார்க்குற மாரி அதிகப்படுத்துங்க. அப்ப அதுல எத்தன ஐடி போட்டீங்க? எத்தன பேர் நின்னாங்க? ஆவரேஜ் எடுங்க. அப்ப அதே மாரி இந்த வாரம் இன்னும் இன்னும் வந்து இத்தன பேர் சேர்ந்தா தான் இத்தன பேர் நிப்பாங்க. அது உண்மதான். நம்ப சேர்த்துறவங்க எல்லாரையும் நிறுத்திறணும். ஏன் இவங்க நிக்கல? ஏன் இவங்க சேரல? ஏன் இவங்க பண்ணலன்னுலாம் ஆராய்ச்சி பண்ணாதீங்க. 100% எங்கேயுமே இல்லைங்க. 80, 20ன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸே இருக்கு. ஓகேங்களா? நம்ம போடுற எஃபோர்ட்ல 20% தான் நமக்கு ரிசல்ட் வரும். 20%ல நம்ம போடுற 100% எஃபோர்ட்ல இருந்து 20%ல இருந்து தான் அந்த ரிசல்ட்டே வரும். அந்த 20% கரெக்ட்டா அந்த இடத்துல போயிட்டு மட்டுமே நம்ம நம்ம வந்து எஃபோர்ட் போட முடியாது. நம்ம பண்ற வேலையில 80% வீணா தான் போகும். 20%ல தான் ரிசல்ட்டே வரும். நம்ம டீம்ல ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்றவங்கலாம் 20% தான் வேலை செய்வாங்க. நம்ம இன்வைட் பண்றவங்கலாம் 20% தான் சேருவாங்க. எல்டிபி பார்க்கிறவங்கள்ல 20% தான் சேருவாங்க. இதான் உலகம் ஃபுல்லாவே நடக்குது. இந்த பிசினஸ்ல மட்டும் சொல்லலைங்க. வெஸ்டேஜ்ல மட்டும் சொல்லல. ஓகேவா? 80, 20ன்னு ஒரு கான்செப்ட்டே இருக்கு. முடிஞ்சா நாளைக்கு அந்த லேர்னிங் வீடியோல ஷேர் பண்ண சொல்றேன். ஓகேங்களா? நாளைக்கு லேர்னிங் வீடியோ. அது மாரி வந்து இந்த 80, 20ங்கிற கான்செப்ட்ட நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கனாவே, இந்த பிசினஸ ரொம்ப நீங்க வந்து பாசிட்டிவா பார்ப்பீங்க. வருத்தமே பட மாட்டீங்க. ஓகே, இத்தன பேர அட்டெண்ட் பண்ண வச்சா தான் இத்தன பேர சேர்த்தணும். அப்ப இத்தன பேர அதிகப்படுத்தணும்னு நெனைக்கணும். ஓகேவா? நீங்க எஃபோர்ட் அதிகப்படுத்துனீங்கன்னா, கவுண்ட் அதிகப்படுத்துனீங்கன்னா, சேர்ற கவுண்ட்டும் அதிகமாகும். இன்விடேஷன் கவுண்ட் அதிகப்படுத்துனீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஜாயினிங் கவுண்ட் அதிகமாகும். ஜாயினிங் கவுண்ட் அதிகப்படுத்துனீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்றவங்க உங்க ட்ரெய்னிங்கோட ஸ்ட்ரென்த் அதிகமாகும். ட்ரெய்னிங் ஸ்ட்ரென்த்த நீங்க ஆட்டோமேட்டிக்கா அதிகப்படுத்திட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வொர்க் பண்றவங்களோட கவுண்ட் அதிகமாகும். நீங்க வேணா உலக அதிசயம் மாரி உலகத்துல 8வது அதிசயமா வந்து நீங்க வந்து எனக்கு சேர்ற எல்லாரையும் நிக்கணும். நிக்கிற எல்லாரும் பண்றேன். எல்லாரும் அப்படியே 100% எல்லாரும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. எப்படிங்க அந்த மாரி அதிசயம் உங்களுக்கு நடக்கும்? ஓகேவா? அதெல்லாம் வந்து சும்மா நெனச்சு பார்க்கறதுக்கு சினிமாலயோ இல்ல வந்து கனவுல வேணா அப்படிலாம் நடக்கும். ஓகேவா? அதனால வந்து இந்த விஷயத்த புரிஞ்சுகிட்டு நம்பிக்கையோட பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க சக்சஸ் பண்ணலாம். ஓகே. நான் இங்க வந்து ஸ்ரீராம் அவர இன்வைட் பண்றேன். இந்த ட்ரெய்னிங் அப்படியே அவர் கன்டின்யூ பண்ணுவாரு. அவர் என்ன சொல்றாரு, பேசுறாருங்கிறத கவனிங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும், டவுட்ஸ நோட் நோட் பண்ணி வச்சுட்டு, உங்க லீடர் கூட ஃபர்தரா மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுங்க. எல்லா லீடரும் மேக்ஸிமம் வந்து 10 மணி வரைக்குமே அவைலபிள் இருப்பாங்க. 8 டூ 9 ட்ரெய்னிங். இதுக்கு முன்னாடிலாம் வந்து 9 டூ 10 தான் ட்ரெய்னிங்கே இருந்தது. ஓகேவா? இப்ப 8 டூ 9ன்னு மாத்திருக்கோம். எல்லா லீடருமே 10 மணி வரைக்கும் கண்டிப்பா அவைலபிள் இருப்பாங்க. ஆ லேடீஸ் அந்த மாரி இருக்காங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட கேட்டுட்டு பேசுங்க. ஜென்ட்ஸ்னா கண்டிப்பா அவைலபிள் இருப்பாங்க. மீட்டிங் முடிச்சுட்டு கூட நீங்க எப்பயுமே 10 மணி வரைக்கும் எல்லாரும் இங்க வெஸ்டேஜ்ல நம்ம டீம்ல வொர்க் பண்ணணுங்கிறத தான் நான் ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்கேன். குறைஞ்சது.
ஓகேங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சில லேடீஸ் ஒரு சிலர் வந்து அந்த குடும்ப சூழ்நிலையினால ஒரு சிலருக்கு வந்து அந்த மாரி இருக்காது. பட் ஜென்ட்ஸ் எல்லாருமே 10 மணி வரைக்கும் அவைலபிள் இருப்பாங்க. ஓகேங்களா? அது அது இல்லாம காலையில அவைலபிள் இருப்பாங்க. அவங்க எப்ப அவைலபிள் இருக்காங்களோ, நீங்க அவங்கள வந்து தொந்தரவு பண்ணணும். நீங்க அவங்கள மெசேஜ் போட்டு வைக்கணும். கால் பண்ணலாமான்னு கேட்கணும். கால் பண்ணணும். ஓகேவா? நீங்க தான் அவங்கள வந்து யுட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? நாம்ப அவங்கள்ட்ட வந்து எப்படியாவது அவங்க இது முடியல, அவங்க டைம் குடுக்கல, அவைலபிள்னா நம்ம திரும்ப திரும்ப நம்ப தான் கேட்கணும். நம்ப வாழ்க்கை முன்னேறணும்னு தான் நம்ம ஒர்க் பண்றோம். ஓகேங்களா? அத புரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே. அப்படியே இந்த ட்ரெய்னிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்ரீராம். தேங்க் யூ.